ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் வந்து கெடு விதிச்சிருக்காப்ல. டியூஸ்டே நைட்டு 8 மணி EST அவங்க ஊர் டைம் படி, நம்ம ஊர் டைம் படி பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு 5 மணியை வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா. இந்த ஒரு ராத்திரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை ஓப்பன் பண்ணாம விட்டுட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட ஒரு டீலுக்கு அக்ரி பண்ணாம இருந்துட்டாங்கன்னா ஈரானோட நாகரிகமே வந்து இருந்த இடம் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தாரமட்டமாக்கிரும், அழிச்சிரும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஈரான் வந்து அழிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் போதும் எங்களுக்கு அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப்பே அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாப்புல. பட் இருந்தாலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களோட நாங்கள் பேச்சுவார்த்தைங்கிறது நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு 47 வருஷத்துக்கான பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு டீலில் முடிஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக போகலைன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காப்புல. பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஆனாத பண்ணிக்கோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீ பதிலுக்கு எங்களை அட்டாக் பண்ண எங்களோட பவர் பிளான்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நீ தாக்குதல் நடத்தினா உனக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் தொடர்பாக இருந்துட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட்குள்ளே வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சவுதியாக இருக்கட்டும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பவர் பிளான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மேலே எல்லாமே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் இருக்குது பார்த்தீங்களா. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாதிப்படையிருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு இந்த தாக்குதல்ங்கிறது நடந்தா. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு டோல் பிளாஸா மாதிரி அமைச்சு ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுங்கச்சாவடியில் காசு வசூலிக்கிற மாதிரி இந்த கப்பல் கிராசிங்க்கு காசு வசூலிக்க போறாங்களே. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே வந்து பிஸ்னஸ் மேனாக தான் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரானோட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை அமெரிக்காவே கண்ட்ரோல் எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல் வந்து மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வசூலிக்கிறோம். ஈரானோட எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கே சொந்தம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாப்புல. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன் ஒரு பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி லாபத்துக்காக வந்து ஈரானோட எண்ணெய்க்காக ஆசைப்பட்டு இந்த போரை தொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சாமானிய மக்கள் வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ விலை ஏறுறதுல இருக்கட்டும், டீ விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு மாறி இருக்கு. அதே மாதிரி கேஸ் தட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதா இருக்கட்டும், மேற்கொண்டு எக்கச்சக்கமான ஸ்மால் ஸ்கேல் ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு சாமானிய மனுஷனோட எண்ணெய் லாபமும் சரி, அவரோட பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டும் இருந்துட்டு இருக்கோம். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில.